வணக்கம். நெருப்பு தமிழன். லார்ட்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட். இந்த லார்ட்ஸில் எடுத்த உடனேயே நம்ம ஜெய்ஸ்வால் ஒரு ஷார்ட் பால் லைன் லென்த்தில் வர பால் அடிக்கிறாரு. அடித்து கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டார். அப்படி என்ன அவசரம் உனக்கு? நீ டெஸ்ட்டு தானே விளையாடுற. ஒரு 192 ரன்னு ஏன் ஒரு நாள் முழுசாக நின்றுட்டு அடுத்த நாள் 5ஆவது நாள் அடிச்சுட்டு போக வேண்டியது தானே? அப்படி என்னப்பா உனக்கு அவசரம்? வேற எங்கேயும் போக போறியா? சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அதற்கப்புறம் சரி 3 விக்கெட் போயிடுச்சு. 4வது விக்கெட்டுக்கு எதுக்குடா ஆகாஷ்தீப் இறக்குனீங்கன்னு கேட்டிங்கன்னா, காம்பீரை கூப்பிட்டு செருப்பை கழட்டி தான் அவனை அடிக்கணும். உரின்னு அவனை உரிக்கணும். எதுக்கு இறக்குனீங்க? ஆகாஷ்தீப் அப்படி எத்தனை இடத்துல போய் விளையாண்டுருக்கிறாரு. வாஷிங்டன் சுந்தர் அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரும் கூட, நல்ல ஒரு பேட்ஸ்மேனும் கூட. அவரை பயன்படுத்தியிருக்கலாமே, அவரை ஏன் பயன்படுத்தலை? அப்போ அவருக்கு பதில் ஆகாஷ்தீப் அனுப்பிச்சிங்க. அப்புறம் என்ன ஆச்சு? இது நடந்துச்சு. டெஸ்ட்டில் உங்களுக்கெல்லாம் என்ன அவசரம்? ஓடுறீங்க, ரன் அவுட் ஆகுறீங்க, அதற்கப்புறம் 6 அடிக்கணும், 4 அடிக்கணுங்கிற ஒரு பெரிய கொள்கை கோட்பாடோடு இருக்கிறீங்க. இதையெல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நீங்கள் செய்யக்கூடாததுங்கிறது தான். எத்தனை கேட்ச் விடணும் அவ்வளோ கேட்ச் விட்றீங்க. அப்போது எவ்வளவு எக்ஸ்ட்ராஸ் கொடுக்கணும் அவ்வளோ எக்ஸ்ட்ராஸை கொடுக்குறீங்க. 3 கீப்பரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறானுங்க. ஒரே இதில் எதுக்கு 3 கீப்பரை தேர்ந்தெடுத்துருக்கிறானுங்கன்னு தெரியல. இந்த காம்பீரை உண்மையிலே அடின்னு அவனை அடித்து உரிச்சா தான் சரியாக வரும். எதற்கு இத்தனை கீப்பர்? 3 கீப்பர் இருக்கிறான் உள்ள. ராகுல், அதற்கப்புறம் நம்ம பந்து இருக்காப்புல, அதுக்கப்புறம் இந்த ஜரீல் அப்படின்னு அவன் ஒரு 3 பேர் இருக்கிறீங்க. என்னத்துக்கு? எதுக்கு 3 கீப்பரு? 3 கீப்பர் இருக்கிறீங்க. கடைசியில் என்ன ஆச்சு? எவ்வளோ எக்ஸ்ட்ராஸ். முதல் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு ஒரு முறையான ஒரு பேட்டிங் ஃபார்மேட்டு, ஒரு பவுலிங் ஃபார்மேட்டு இருக்கணும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இதுதான். இப்போ லார்ட்ஸில் நடந்து இதுதான். இன்னும் அடுத்த டெஸ்ட்டை பாருங்கள், இன்னும் கேவலமாக நீங்கள் தோப்பீங்க. நடந்தே தீரும் பாருங்கள்.